நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு யூட்ரஸில் கேன்சர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. யூட்ரஸில் எப்படி கேன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் ஒரு காரணத்தை நம்ம சொல்லவே முடியாது. யூட்ரஸில் வந்து கேன்சர் வரத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்க எல்லாமே வரும் கண்டிப்பாக. அதனால் நான் வந்து சொல்கிறேன், சும்மா ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்தால் கூட நம்ம வந்து அதை பற்றி யோசிக்கணும். அப்நார்மலாக இருந்தால் ஏன் இப்படி வருது? சில பேருக்கு அப்படி ஸ்மெல்லு ரொம்ப வரும். அது ஸ்மெல்லு தாங்க முடியாத ஒரு ஸ்மெல்ல ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும். தயிர் மாதிரி திரிஞ்சு போய் பால் திரிஞ்சா மாதிரி தயிர் வந்து வர மாதிரி இந்த மாதிரிலாம் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணியே ஆகணும். இது வந்து ஏன் இப்படி வருது? அதான் இப்போ என்ன சொல்கிறாங்க, ரிசர்ச்சில் வந்து நம்ம காட்டன் தான் இன்னர் வேர் யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. காட்டன் யூஸ் பண்ணால் எந்த பிரச்சனையுமே இல்லை சின்ன வயசுலேருந்தே. நிறைய பேர் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நிறைய மெட்டீரியல் வருது. அது வந்து நைலான் கலந்துருக்கு, எதோ கலந்து அது வந்து ஒரு செயற்கையில் தான் வருது எல்லாமே. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கேன்சர் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் சொல்லுது.